முபாரக் அவர்களை பத்தி உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே நல்ல பரிச்சயமானவர் தான். நல்ல கள போராளி, தமிழ்நாடு முழுக்க துடிப்பு மிக்க இஸ்லாமிய இளைஞர்களை அவர் இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் எப்போதுமே மக்கள் சேவைக்கு முதல்ல வந்து நிற்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்கிறத அறிஞ்சு அதை செயல்படுத்துறதுல துடிப்பு மிக்க இளைஞர்கள் இவர் பக்கம் நிற்கிறாங்க. கொரோனா லாக்டவுன் சமயத்துலமா இயற்கை பேரிடர் காலத்துலலாம் மக்களை தேடி போய் உதவி செஞ்சவங்க முபாரக் அவருடைய SDPI சேர்ந்த அந்த இளைஞர்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்க எப்பொழுதுமே களம் காண தயாராக இருப்பவர் தான் சகோதரர் முகமது முபாரக் அவர்கள். மாநில உரிமைகளுக்காக இதுவரை தனித்தனியா போராடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு உணர்ந்து இன்னைக்கு நம்ம கூட கை சேர்ந்திருக்கிறார் SDPI தலைவர் திரு முபாரக் அவர்கள். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு சட்டசபைக்கு அனுப்பணும்னு நான் கேட்கிறேன். இந்த பூம்புகார் மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு பெயர் போன ஒரு ஊர். நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஊர் இந்த பூம்புகார். கலைஞருக்கு தமிழ்நாட்டிலே பிடிச்ச ஊர் பூம்புகார் அப்படின்னு நம்முடைய கலைஞர் சொல்லியிருக்கிறாங்க. கலைஞருக்கு பிடிச்ச பூம்புகார்ல மீண்டும் வெற்றியை நாம பெற்றாக வேண்டும். பெற்றாகுமா? தரங்கம்பாடி முதல் ஆடுதுறை வரைக்கும் உள்ள சாலை இன்னைக்கு அகலப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு யார் காரணம்? உங்களுடைய வேட்பாளர். பூம்புகார் கலைக்கூடம் இன்னைக்கு 34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. மலைக்குடி பெருஞ்சேரி இன்னைக்கு இணைப்பு பாலம் கட்டப்பட்டிருக்குன்னா அது அவருடைய உழைப்பு. அம்மன் நாட்டுல உப்பு நீர் உள்ளே போகாம இருக்க டேம் கட்டப்பட்டிருக்கு. உப்ப நாட்டுல தடுப்பணை, சேவகனாறு தடுப்பணை, 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நண்டலாறு குறுக்கே தடுப்பணை, செம்மனார் கோயில் பகுதியில் இன்னைக்கு புதிய பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். சின்னங்குடி, வானகிரி, சந்திரபாடி மகிழ்ச்சி மீனவர்கள் பயன்பெறுகின்ற வகையில இன்னைக்கு துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. சீகன்பால் அவர்களுக்கு 10 கோடி மதிப்பீட்டுல தரங்கம்பாடியில ஒரு நினைவு மண்டபம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு தான் உங்களை மீண்டும் சந்திச்சு அந்த நிவேதா முருகன் அவர்களுக்கு உதயசூரி சின்னத்துல தயவுசெய்து வாக்குறீங்கன்னு உங்களை எல்லாம் உரிமையோட கேட்க வந்திருக்கிறேன். இந்த குறிஞ்சிப்பாடி அண்ணன் பன்னீர்செல்வம் அவருடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். இந்த தொகுதியோட செல்லப்புள்ள அண்ணன் MRK பன்னீர்செல்வம் சொன்னா அது தப்பாது. கரெக்டா? இந்த தொகுதியுடைய முழு வளர்ச்சிக்கு காரணம் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான். நம்முடைய தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சோட விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பெருமை அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சேரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண்மை துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. புவனகிரி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரைக்கு சரவணன் அவர்களை உங்களிடத்த தலைவர் ஒப்படைச்சிருக்கிறார். அவருடைய வெற்றியை உறுதி செய்வீங்களா? நிச்சயம் வெற்றி உறுதியா? நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? ஜெயிக்க போறது டெல்லியா தமிழ்நாடா? போன முறை அண்ணன் சபாராஜேந்திரன் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. அவர் இந்த தொகுதியில இருந்து ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்ப 3வது முறையா ஹாட்ரிக் அடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த தொகுதியுடைய மக்கள், உங்களுடைய பொறுப்பு. இந்த நெய்வேலி தொகுதியில இன்னைக்கு பலமுனை போட்டின்னு பலர் கூறிட்டு இருக்கிறாங்க. பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா பலமான அணினா அது நம்முடைய அணிதான். இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு இல்ல 8ஆம் வரைக்கும் கொடுப்போம், விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். OAP முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் தருவேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கு வீடு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிரோட கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சர், கிரைண்டர், குக்கர் எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு செஞ்சு வாங்கிக்கலாம்.
இந்த திட்டக்குடி தொகுதியை தன்னோட உயிருக்கு நிகராக நேசிப்பவர் அண்ணன் கணேசன் அவர்கள். நீண்ட காலமாக வளர்ச்சியில பின்தங்கி இந்த திட்டக்குடி இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அண்ணன் கணேசன் அவர்களுடைய முயற்சி தான் முழு காரணம். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த உறுதிமொழி கொடுத்தாங்க. திட்டக்குடி பேரூராட்சியை நகராட்சியா மாற்றுவேன்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா? அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் கணேசன் அவர்கள். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள 71 கோயில்கள் திருப்பணிக்காக தலா 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு கொடுப்பவர் உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் கணேசன் அவர்கள். நகராட்சியில் உள்ள அனைத்து பகுதியிலையும் இன்னைக்கு சிமெண்ட் மற்றும் தார் சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி வெல்லிங்டன் ஏரியில 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி அதனுடைய கரைகள் எல்லாம் அனைத்தையும் பலப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. பொடையூர்ல 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மாட்டுத்தீவன ஆலை தொடங்கப்பட்டிருக்கு. மங்களூர்ல புதிய ITIக்கான ஒரு கட்டிடம், புதிதாக மகளிர் காவல் நிலையம் வந்திருக்கு. ஓரங்கூர்ல ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டிருக்கு. திட்டக்குடியில இன்னைக்கு புதிய நெல் சேமிப்பு கிடங்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல மூடப்பட்ட அம்பிகா சர்க்கரை ஆலை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு அண்ணன் கணேசன் அவர்களை அழைச்சிட்டு வந்து உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்கன்னு உங்ககிட்ட திருப்பி கேட்க வந்திருக்கிறேன்.